அடிக்கு பயப்படாதவங்க கூட இடிக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. மழை பெய்யுது அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். ஆனா இடி மின்னலோட சேர்ந்து மழை வரும்போது நமக்கு அவ்வளவா சந்தோஷம் இருக்காது. இந்த இடி மின்னல் எப்படி வருது அப்படின்னு ஒரு குட்டி கதையா பார்க்கலாமா? மழையும் வெயிலும் இல்லாம குளிர்ச்சியான காத்து திடீர்னு பூமியிலிருந்து மேல போகும்போது, அந்த காத்து ஈரமா இருக்கனால, அது மேல போறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்திய குளிர்ந்த காத்து தனக்குள்ள இருந்து எடுத்துக்குமாம். இந்த ஈரக்காற்று குளிர்ச்சி அடைந்து நீர்த்துளிகள், அதாவது மேகங்கள உருவாக்குது. இந்த நீர்த்துளிகள் மேல போயிட்டு, ஏற்கனவே அங்க இருக்கிற மேகங்களோட உராயும்போது, 6000ல இருந்து 7000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பத்தால அந்த பகுதி விரிவடைஞ்சு வெளிச்சமும் சத்தமும் உருவாது. அந்த ஒளிய மின்னல் அப்படின்னும், ஒளிய இடி அப்படின்னும் நம்ம சொல்றோம். இடி மின்னல் வர்றது நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சா முன்னெச்சரிக்கையா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது என்ன அப்ளிகேஷன், அதுல எப்படி இதை பத்தி தெரியும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போகும். நம்ம நோட்டிஃபிகேஷன் டோன்ட் அலோ அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் லொக்கேஷனில் போயிட்டு அலோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு இங்கிலீஷ் வேண்டாம், தமிழில் மாற்றணும், அப்படி இல்லைன்னா வேறு மொழியில் மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மொழி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரெட் கலர்ல இப்படி சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள இடி மின்னல் தாக்கும். எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா 14 நிமிஷமும், ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா 21 நிமிஷத்துக்குள்ளேயும் இடி மின்னல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்தியா அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா மேப் வரும். அதுல நம்ம இப்போ ஒரு 3 சிம்பிள் பார்த்தோம்ல, அந்த சிம்பிள் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொரு ஏரியாலையும் எங்கெங்க இடிமின்னல் தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதை பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதை பற்றி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல போனோம்னா அந்த இடி மின்னலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இடி மின்னல் அப்படின்னு சொல்றது ஒரு இயற்கை பேரழிவு. இது ஒவ்வொரு நொடிக்கும் 50ல இருந்து 100 முறை பூமியை தாக்கும். இதால வருஷத்துக்கு 20,000 பேருக்கு வேலை நிறுத்தம் ஏற்படுது. இதால பல ஆயிரம் பேர் இறந்தும் போறாங்க. இந்தியாவுல ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2000த்திற்கும் மேற்பட்டவங்க மின்னல் காரணமா இறக்குறாங்க அப்படிங்கறது பதிவாயிருக்கு. மகாராஷ்டிராவில விதர்பா பகுதி மின்னல் காரணமா அதிக இறப்புகளை காட்டுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மின்னல் மற்றும் தணிப்பு காரணமாக ஏற்படும் சேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இடியுடன் கூடிய காயங்கள் மற்றும் இறப்புகள் பெரும்பாலும் அபாயங்களை குறைத்து மதிப்பிடுவதால் நெருங்கி வரும் புயலுக்கு பதிலளிக்கும் விதமாக பொருத்தமான தங்குமிடம் விரைவாக தேடுதலால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பெரிய மூடப்பட்ட கட்டிடங்கள் அல்லது மூடப்பட்ட உலோக வாகனங்கள், கார்கள், லாரிகள், பேருந்துகள், வேனு, அதுக்கப்புறம் முழுமையாக மூடப்பட்ட பண்ணை வாகனங்கள் உட்பட தங்குமிடம் நல்ல தேர்வுகள். இந்தியாவில் பெரும்பாலான மின்னல் பாதிக்கப்பட்டவர்கள் களத்தில் பணிபுரியும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியில் இருக்கும்போது மின்னல் தாக்கும் ஆபத்தை குறைக்கும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காட்டில் இருக்கும்போது தாழ்வான பகுதியில் சிறிய மரங்களின் அடர்த்தியான கிளைகளின் அடியில் தங்கியிருங்கள். இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு ஆபத்து வராது. அதுக்கப்புறம் திறந்த வெளியில இருக்கீங்க அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படி இல்லைன்னா மலை இடுக்குகள் போன்ற தாழ்வான இடத்திற்கு செல்லுங்கள். திடீர் வெள்ளம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறந்த நீர் நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னா நிலத்திற்கு சென்று உடனடியாக மறைவிடத்தை தேடி அங்கு இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னல் தாக்கினால், ஒருவேளை மின்னல் தாக்கிருச்சு அப்படின்னா மருத்துவ உதவியை நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் முயலும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுவாசித்தல். சுவாசம் நின்றுவிட்டால், அதாவது அவங்களுக்கு மூச்சு இல்லை அப்படின்னா வாயிலிருந்து வாய்க்கு உயிரூட்டத்தை துவங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதய துடிப்பு. திடீர்னு மின்னல் தாக்குன உடனே அவங்களுக்கு இதயம் நின்றுச்சு அப்படின்னா சிபிஆர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாடி துடிப்பும் சுவாசமும் இருந்தால் வேறு காயங்கள் உள்ளதா என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னல் உடலில் நுழைந்து வெளியேறிய இடத்தில் தீ காயங்கள், அதுக்கப்புறம் நரம்பு மண்டல பாதிப்பு, எலும்பு முறிவு, செவித்திறன் மற்றும் கண் பார்வை இழப்பு போன்றவை உள்ளதா அப்படிங்கிறத நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடியுடன் மழை பெய்யும் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெளியே இருந்தீங்க அப்படின்னா, மின்னல் தாக்க முடியாத மறைவிடத்தில் நீங்க போணும். அதுக்கப்புறம் கட்டிடங்கள் அந்த மாரி இருந்தா, அதுல நீங்க போய் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி கட்டடம் எதுவும் இல்ல அப்படின்னா, ஒரு குகை, பள்ளம் அப்படி இல்லன்னா சிறிய பள்ளத்தாக்கு எது உங்க கண்ல படுதோ, அங்க போயிட்டு நீங்க இருந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு மறைவிடமும் கிடைக்கல அப்படின்னா, ஏதாவது மரம் இருக்கும்ல உயரமா, அதுக்கு பக்கத்துல 1 மீட்டர் இடைவெளியில வந்து நீங்க நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, இடி சத்தம், மின்னல் ரொம்ப கேக்குதுன்னா, வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, மின்னல் தாக்கும்போது நம்ம வீட்ட சுத்தி எங்க இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஒரு பொருள் மின்சாரத்த கடத்துது அப்படின்னா, அந்த பொருள்ல இருந்து நீங்க தள்ளியே தான் இருக்கணும். அதாவது ரேடியேட்டர்கள், அடுப்பு, இரும்பு குழாய்கள், நீர் தொட்டிகள், தொலைபேசிகள் அது எல்லாமே மின்சாரத்த வந்து கடத்தும். இதுலருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. இடி, மின்னல் தாக்கும்போது. நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. மின்னல், இடியோட மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்டின்னா, உங்களோட முடி வந்து நின்றாலோ, அப்டி இல்லன்னா தோல் கூச்சப்பட ஆரம்பித்தாலோ, அதாவது புல்லரிக்கும். அப்டி இருந்துச்சு அப்டின்னா, உங்கள வந்து மின்னல் வந்து தாக்கப் போகுது அப்டின்னு அர்த்தம். அப்டி உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்துச்சு அப்டின்னா, தரையில வந்து உடனே படுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. என்னென்னன்னு பார்க்கலாம். ஹேர் ட்ரையர்கள், எலக்ட்ரிக் டூத் பிரஷ்கள் அப்படி இல்லன்னா எலக்ட்ரிக் ரேசர்கள் போன்ற எந்த பிளக்கின் மின் சாதனங்களையும் பயன்படுத்தாதீர்கள். அதாவது மின்னல் இடி தாக்கும்போது. புயல் வரும்போது தொலைபேசியை பயன்படுத்தாதீர்கள். வெளியில் உள்ள தொலைபேசி கம்பிகளை மின்னல் தாக்கலாம். உலோகப் பொருட்களை வெளியில் பயன்படுத்தாதீர்கள். விரிவான மின்னல் பாதுகாப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா குடுத்துருக்காங்க. இடி, மின்னல் நடப்புகள் அதிகம் இருக்கும்போது மூடியுள்ள பெரிய கட்டிடம் தான் பாதுகாப்பானது. அதாவது நீங்க வெளிய போகுறதோட வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பான இடம். அதாவது மூடப்பட்ட உலோக வாகனம், காரு, ட்ரக்கு, வேன் போன்றவை. ஆனால் திறந்த வாகனமோ, இருசக்கர வாகனமோ அல்லது மற்ற மூடியற்ற அல்லது மென்மையான மூடியுள்ள வாகனம் அல்லது பாதுகாப்பான கட்டிடம். அதாவது வீடு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் அலுவலக கட்டிடம், பல்கடை அங்காடி மற்றும் சுவர் குட்டியா இருக்கும். மேற்கூரையால் முழுமையாக மூடிய கட்டிடம் அப்படிலாம் இருக்கும்ல. அப்படின்னா நீங்க உடனே ஒரு பாதுகாப்பான தங்கும் இடத்திற்கு போறது வந்து ரொம்ப சிறந்தது. பாதுகாப்பான வாகனம் என்பது அதாவது ஒரு வாகனத்துல நீங்க போறீங்க. அது பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னா, மேற்கூரை வந்து நீங்க போற வாகனத்துக்கு மேற்கூரை இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து நீங்க வாகனத்துல போகும்போது இடி, மின்னல் இடிக்குது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கதவு, சன்னல் அது எல்லாமே ஃபுல்லா மூடிருங்க. நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பீங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இடி சவுண்ட கேட்கும்போது, மேல வந்து இருட்டா இருக்கு. அதாவது மேகங்கள்லாம் இருட்டிருச்சு அப்படின்னா, நீங்க உடனே ஒரு பாதுகாப்பான தங்கும் இடத்திற்கு போறது வந்து ரொம்ப சிறந்தது. இடி, மின்னல் இடிக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழ போய் இருக்கலாம். எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மரத்த தான் இடி தாக்கும். பகுதியளவு மூடப்பட்ட அதாவது பாதி மூடி இருக்கு, பாதி மூடாம இருக்கு. அப்படி ஒரு கட்டடம் இருக்கு. இதுல நம்ம தங்கலாம் அப்படின்னு நினைச்சு தங்காதீங்க. அதுவும் உங்களுக்கு ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்க வந்து பாதுகாப்பான கட்டிடமும் இல்ல. வாகனத்துலயும் நீங்க போல. நான் எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது மேம்பாலம் அத மாரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு கீழ போய் நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இரும்பு தூண்கள வந்து தொடக்கூடாது. நீங்க ஏதாவது இருசக்கர வாகனத்துல போறீங்க அப்படின்னா, அது பக்கத்துல இருக்காதீங்க. கொஞ்சம் அத விட்டு தூரமா தள்ளி போய் நின்னுக்கோங்க. பக்கத்துல வந்து ஏதாவது பாலம் அப்படி ஏதாவது இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, அது கீழ போனா கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. திடீர்னு மழை பெய்யும்போது பாலத்தோட அடியில தண்ணீர் வேகமா உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்பான தரையில் அதாவது கொஞ்சம் ஆழமா நீங்க போனீங்க அப்படின்னா, மின்னல் இடியில இருந்து நீங்க தப்பிச்சிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களோட மொபைல் ஃபோனுக்கே வந்துரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷன்ல உங்களோட பேரு, மொபைல் நம்பர், உங்களோட முகவரி, பின்கோடு, அதுக்கப்புறம் நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு சேமிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்தாலே போதும். எப்பப்ப என்னென்ன அறிகுறி வருது அப்படிங்கிறத உங்களோட மொபைல் ஃபோனுக்கு இந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிஃபிகேஷனாவே வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.